இன்றைய பாடத்துக்குரிய ஆதார வசனம் யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 24 முடிய உள்ள வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசையின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் என்பன. ஆமென். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனங்களின் அடிப்படையில் தேவனின் சித்தம் என்ற தலைப்பின் கீழாக தூது கொடுக்க முடியாத அன்பு சோதர் அமிர்தராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பிபிடி மட்டும் மாறிடுச்சு. சாரி. கிறிஸ்தேசுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பாடத்தின் பிரதர் சொன்னமாக தேவனின் சித்தம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பார்க்கலாம். நம்ம ஸ்லாங்ல இதை இந்த பாடத்தை சொன்னா எப்படி சொல்லுவோம்? தேவ சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதிகமா அந்த வேர்டை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் தெரியுமா? ஒரு கன்வென்ஷனுக்கே போறோம். கன்வென்ஷனுக்கு போறப்ப 3 நாள் கன்வென்ஷன் நடக்குது. நடந்தோன்னா கடைசியா முடிக்கிறப்போ பிரதரையோ சிஸ்டரையோ பார்த்தோன்னா கடைசியா நம்ம என்ன சொல்லுவோம்? திருப்பி மறுபடியும் பார்க்கலாம். இல்ல வீட்டுக்கு கூப்பிட்டோன்னா கண்டிப்பா தேவனுடைய சித்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரோம். அவங்களும் அந்த சிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, எப்படி சொல்லுவாங்க? தேவனுடைய சித்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒருத்தவங்க லோன்லியா இருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னா ஆறுதல் சொல்றப்ப நம்ம எப்படி சொல்லுவாங்க? தேவனுக்கு சித்தம், கவலைப்படாதீங்க, தேவனுடைய சித்தமா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் அப்படின்ற வேர்டை நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த பாடம் கேட்கறது தேவனுடைய சித்தமா? எப்படி? ஏன் வேற பாடமா கூட இருக்கலாம்ல இன்னைக்கு? அப்ப ஒவ்வொரு வாரமும் இந்த பாடம் தான் நம்ம கேட்கறது தேவனுடைய சித்தமா இருக்கும். சரி, நம்ம எந்த காரியம் செய்தாலும் நம்முடைய சிந்தை, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய உலக காரியங்கள், நம்முடைய திருமண காரியங்களா இருந்தாலும் சரி, நம்ம சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சரி தேவனுடைய சித்தம் அப்படின்னு தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். அப்ப நம்ம செய்யறது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? எப்படி கண்டுபிடிக்கிறது?
சரி, ஓகே. நம்ம இந்த பேப்டிசம் எடுக்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய ஊழியத்தை வந்து செய்ய வரோம். ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரப்ப, உடன்படிக்கை செய்யறப்ப யாருடைய சித்தத்தை வந்து செய்யணும், நம்ம வந்து பேப்டிசம் எடுக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவனுடைய ஊழிய வேலையை செய்யணும் அப்படின்னு தான் நம்ம வரோம். இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்து 1 year இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் கூட இருக்கலாம். இந்த 20 வருஷம் இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப பேப்டிசம் எடுத்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரையும் நம்ம தேவனுடைய சித்தம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து யோசிங்க. 5 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 5 செகண்ட் வந்து யோசிங்க. நோட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நோட்ஸ்ல எழுதுங்க, இல்ல நீங்க சிந்திச்சுக்கிறீங்கன்னா வந்து சிந்திங்க. ஸோ இந்த பேப்டிசம் எடுத்ததுல இருந்து, ஆனா எல்லாருமே கண்டிப்பா தேவனுடைய சித்தத்தை வந்து செஞ்சுட்டு தான் வரோம் கண்டிப்பா. ஸோ என்ன நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்க கொஞ்சம் யோசிங்க. சிந்திச்சிட்டீங்களா? சிந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கொடுத்த டைம்ல ஏதோ கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. அப்ப நம்ம இந்த நீங்க சிந்திச்சது இது வந்து தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள பொருத்தனை, இது மத்தவங்களுக்கு வந்து இல்ல. நீங்க நினைச்சது தேவனுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். நீங்க என்ன ஊழியம் செஞ்சிருக்கீங்க, தேவனுடைய சித்தத்தை செஞ்சிருக்கீங்கன்னு தேவனுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். சரியா? அதனால இது நான் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். இப்ப நம்ம எந்த காரியம் செய்யும் போதும் தேவனுக்கு சித்தம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு செய்வோம். தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா அதை செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்ப எல்லாமே நம்ம நல்லதா தான் சிந்திப்போம், நல்ல விஷயம்தான் செய்வோம். அந்த விஷயம் தேவனுக்கு சித்தம் தான் நினைப்போம். ஆனா அந்த காரியம் தேவனுக்கு சித்தமா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறது தான் இந்த வந்து பாடமே. சரி, அந்த காரியம் தேவனுக்கு சித்தம்னு நம்ம எப்படி வந்து பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்தணும். நம்ம தேவனுடைய சித்தத்தை தான் செய்யணும், செய்யறோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்தணும். அப்படி அதை உறுதிப்படுத்த முடியலன்னா அது வந்து நம்மளுடைய சுய சித்தமா இருக்கும், தேவனுடைய சித்தமா இருக்காது. அப்படின்னு ஒரு காரியம் செய்வோம், ஆனா அது நல்லதா தான் இருக்கும், நம்மளும் அது நல்லதா தான் நடப்போம், ஆனா அது தேவனுடைய சித்தமா இருக்காது அப்படின்னு. சோ இதை நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல முற்பிதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அழகா வந்து நிறைய பேர் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு சில கேரக்டரை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப வந்து ஆபிரகாம்கிட்ட தேவன் வந்து பேசுறாரு. இங்க வந்து டைரக்டா வந்து தேவன் இன்வால்வ் ஆகுறாரு. ஆபிரகாம்கிட்ட வந்து தேவன் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு நான் சொல்ற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆபிரகாமும் என்ன பண்றாருன்னா, தேவன் சொல்றதை கேட்டு அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் எங்க சொல்றாரோ உடனே வந்து அங்க போறாரு. அவர் என்னென்ன சொன்னாரோ அதை அழகா வந்து கீழ்ப்படிச்சாரு. ஏன்னா தேவன் சொன்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும், தேவனுடைய சித்தமா தான் இருக்கும். சரி, அடுத்தது வந்து அவரு நிறைய காரியங்கள் வந்து ஆபிரகாம் லைஃப்ல வந்து நடந்திருக்கு. தேவன் என்னென்ன சொன்னாரோ அதை கீழ்ப்படிஞ்சாரு. ஆனா கடைசியா வந்து தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார்ல, என்ன பண்ணாரு, அவருடைய சொந்த பையனையே பலி கொடுக்க சொன்னாரு. ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஈசாக்கு வந்து பிறந்திருப்பாங்க. நார்மலாவே இப்ப இருக்கிற வந்து ஒரு உலகத்திலேயே வந்து உடனே பிறக்கிற குழந்தைய விட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தா அவங்க மேல வந்து எப்படி பாசம் வச்சிருப்பாங்க, அடிக்க கூட மாட்டாங்க, ஏன் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ வந்து கேர் பண்ணிக்குவாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வயசுல அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்ப பிறக்கிறப்ப அவர் எவ்வளவு பாசமா வந்து வளர்த்திருப்பாரு. வளர்க்கிறப்ப திடீர்னு தேவன் வந்து சொன்னார்னா அவருக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஏன்னா திடீர்னு இப்படி சொல்றாரு. ஆனா இருந்தாலும் ஆபிரகாம் என்ன பண்றாரு, தேவன் சொல்லிட்டாருன்னு இந்த விஷயத்திலயும் அவர் கீழ்ப்படிஞ்சு, சரி இதுவும் தேவனுக்கு சித்தமா தான் இருக்கும், அவர் சொன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு அப்படின்னு உடனே என்ன பண்றாருன்னா, எதையும் யோசிக்காம உடனே கூட்டிட்டு போறாரு. பலி செலுத்த வந்து போறாரு. படுக்க வச்சு கத்தி எடுத்து ஓங்கிட்டாரு. கடைசியில என்ன நடந்துச்சுன்னா அங்க வேற சம்பவம் நடந்துச்சு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு ஆடு ஒண்ணு பலி செலுத்துறாரு. அதையும் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாருன்னா அந்த ஆட்டை வந்து பலி செலுத்துறாரு. அதுவும் தேவன் முன்னே.
ஆபிரகாம் எது பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நடந்து தேவனுடைய சித்தத்தை அழகா செஞ்சார். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம்ல, இது தேவனுடைய சித்தத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் விஷயத்துல எடுத்துக்கிட்டா நம்ம உறுதிப்படுத்தலாம். ஏன்னா டைரக்டா தேவன் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. சரி, அடுத்தது நம்ம வந்து சொல்ல போனா வேற என்ன சொல்லலாம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல காயின் ஆபேலை வந்து எடுத்துப்போம். அவருடைய பலிகளை குறிச்சு வந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 4:4-5. ஆதியாகமம் 4:4 ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்ப வந்து இவங்க 2 பேர்த்தோட பலி, காயினோட பலிய தேவன் அங்கீகரிக்கல, அது தேவனுக்கு சித்தமா இல்ல. அதே ஆபேலோட பலிய தேவன் அங்கீகரிச்சாரு. ஏன் இவரோட பலியை அங்கீகரிக்கல, இவரோட பலியை அங்கீகரிச்சாரு? சொல்லுங்க. நம்ம வந்து இந்த சப்ஜெக்டே வந்து பார்த்திருக்கோம். இது உலகத்துல வந்து காயின் ஆபேல் வந்து எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா, காயின் வந்து சரியான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வைக்கல அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருக்கோம். ஸோ அவங்களோட வந்து எண்ணங்கள், காயினோட எண்ணங்கள் வந்து எப்படின்னா தேவனுக்கு சித்தமான எண்ணமா இல்லை. ஆனா ஆபேலோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, தன்னோட முழு மனசோட அவர் என்ன பண்றாருன்னா அந்த பலியை வந்து செலுத்துறாரு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து ஆபேலோட பலியை வந்து இங்க அங்கீகரிக்கிறாரு, காயினோட பலியை அங்கீகரிக்கலனாலும் அதனாலதான் என்ன பண்றாருன்னா இவர் கோவப்பட்டு தன்னுடைய முகநாடி வந்து வேறுபடுது. சரி, அதனால இதையும் நம்ம வந்து ஆபேலோட பலியை வச்சு நம்ம கம்பேர் பண்றப்ப இதையும் நம்ம வந்து தேவனுக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்தலாம். அடுத்தது வந்து சாமுவேல் வந்து தாவீதை வந்து அபிஷேகம் வந்து பண்றாரு. சாமுவேல் ஸோ அபிஷேகம் பண்றப்ப தேவன் வந்து சாமுவேல்கிட்ட சொல்றாரு, தாவீதை போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. உடனே சாமுவேல் என்ன பண்றாருன்னா தாவீதை போய் அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணோன்னே அவரும் இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து டைரக்டா இன்வால்வ் ஆகுறாரு. எந்தெந்த இடத்துல தேவன் டைரக்டா இன்வால்வ் ஆகுறாரோ அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு விருப்பமுள்ள காரியமாகவும் இருக்கு, தேவனுக்கு சித்தமுள்ள காரியமா தான் இருக்கு. சரி, அடுத்தது நம்ம அடையாளங்கள் அற்புதங்களை வச்சு இதெல்லாம் தேவ சித்தம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடையாளங்கள் அற்புதங்களை வச்சு இதெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? தேவன் இப்ப பேசல, அடையாளங்கள் அற்புதங்களை வச்சுதான் தேவ சித்தம்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல எதை சொல்லலாம்? சொல்லுங்க. பிரதான ஆசாரியன் வாசிக்கலாம். யாத்திராகமம் 28:30 வாசிங்க. யாத்திராகமம் 28:30 நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். அப்ப முதல் பிரதான ஆசாரியனா யார் இருந்தார்னா ஆரோன் தான் இருந்தாரு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மார்பதக்கத்துல வந்து ஊரிம் தும்மிம்னு வந்து அது இருக்கும். சோ ஜனங்கள் வந்து பிரதான ஆசாரியர்கிட்ட ஏதாச்சும் வந்து கேட்டாங்கன்னா எதுல இருந்து பதில் வரும்னா கூடாரத்துக்குள்ள போய் அந்த ஊரின் தும்மி மூலியமா தான் தேவன் பதில் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா ஆம் இல்லை, இது மட்டும்தான் வந்து பதில் வரும். ஜனங்கள் என்ன கேட்கிறாங்களோ அது தேவன்கிட்ட வந்து பிரதான ஆசாரியன்ட்ட சொல்லி பிரதான ஆசாரியன் வந்து என்ன சொல்றாரோ அதுதான் வாக்கா இருக்கும். அது வந்து ராஜாக்களே வந்து ஒரு போருக்கு போனாலும் பிரதான ஆசாரியங்கள்ட்ட தான் வந்து கேட்பாங்க. அதுவும் வந்து ஊரின் தும்மி மூலியமா தான் பதில் கிடைக்கும். சோ அப்ப அந்த தேவனுடைய சித்தம் இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஊரின் தும்மி மூலியமா ஆம் இல்லை ஆம்னு வந்துச்சுன்னா அது தேவனுடைய சித்தம், நம்ம அது பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னு அந்த ஊரின் தும்மி மூலியமா வந்து நம்ம பதில் வந்து சொன்னாங்க. இதுல வந்து என்னன்னா ஜனங்கள் வந்து பிரதான ஆசாரியன் என்ன சொல்றாரோ அதுதான் வாக்குன்னு வந்து கேட்பாங்க. அது கூட வசனம் இருக்கு. என்னாகமம் 27:21 வாசிங்க. என்னாகமம் 27:21 அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரின் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் வரவும் வேண்டியது என்றார். அப்ப என்னது ஆசாரியன் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து ஜனங்கள் வந்து கேட்டு நடந்துக்கணும். அதுதான் வேத வாக்கா அவங்க வந்து நடந்துக்குவாங்க. அப்ப இந்த விஷயத்திலயும் வந்து எப்படி பண்ணலாம், உறுதிப்படுத்தலாம். இதுதான் தேவனுடைய ஊரின் தும்மிம் என்ன வந்து அதுல இருந்து பதில் வருதோ
அதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அதுலயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா உறுதிப்படுத்திக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இப்ப இன்னொன்னு வந்து வேற செஞ்சாங்க. அதாவது இப்ப பிரதான ஆசாரியனும் இல்ல, அதுக்கப்புறம் ஊரிம் தும்மிமும் இல்ல. இப்ப இன்னொன்னு வந்து வேற என்ன செஞ்சாங்க? வேற என்ன பண்ணாங்க? பிரதான ஆசாரியனும் இல்ல, ஊரின் தும்மிமும் இல்ல, ஆனா தேவனுடைய சித்தம்னு இன்னொன்னு வந்து செஞ்சாங்க. சீட்டு போட்டு பார்த்தாங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது, ஜனங்களோ தப்பினார்கள். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு தப்பு நடக்குது. அப்ப தப்பு நடந்தோன்னே சீட்டு போட்டு வந்து பாக்குறாங்க. சீட்டு போட்டு பார்த்தோன்னே யோனத்தானின் மேலும் சவுல் மேலும் வந்து சீட்டு விழுந்தது. உடனே வந்து ஜனங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. என்ன வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா, ஆக்சுவலா இது யோனத்தான் வந்து ஒரு அது வசனம் சரியா இல்ல. சோ ஏதோ ஒரு தப்பு பண்ணி தேன் ஏதோ வந்து சாப்பிட்டுருவாரு. சோ சாப்பிட்டோன்னா உடனே சவுல் வந்து கேட்பாரு, இங்க என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாத்துட்டையும் வந்து கேட்டோன்னா ஜனங்கள் எல்லாமே வந்து இல்ல நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு. உடனே நாங்க சரி அப்ப சீட்டு போட்டு பார்க்கலாம், சீட்டு போட்டு பார்த்தா இதோட பதில் என்னன்னு தெரிஞ்சிரும்னு சீட்டு போட்டு பார்த்தோன்னா யோனத்தான் மேலும் சவுல் மேலும் உடனே சீட்டு விழுந்துரும். அப்ப வந்து திருப்பியும் சீட்டு போட்டு பாக்குறப்ப யோனத்தான் மேல வந்து விழுந்துரும். உடனே அப்ப வந்து என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது ஒரு பெரிய இதா போகும், பாடமா போகும். சோ அதுல வந்து இப்ப தேவனுடைய சித்தத்தை வந்து இதுதான் கண்டுபிடிக்கிறத சீட்டு போட்டும் பார்த்திருக்காங்க. அப்ப இன்னொன்னு இதே மாதிரி சீட்டு போட்டு வேற இடத்துல வந்து பார்த்திருக்காங்க. எங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்ப யோனா வந்து நினிவே பட்டணத்துக்கு வந்து போக சொல்றாரு. ஆனா அவர் எங்க போயிருவாருன்னா தர்சீஸ் பட்டணத்துக்கு கப்பல் ஏறிடுவாரு. ஏறினோன்னா நடுவுல வந்து என்ன பண்ணுது, பெருங்காத்து வீசி ஒரு அலை வந்துடுது. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா இது யார் மூலியமா வந்துச்சு அப்படின்னு கேக்குறப்ப யோனா என்ன பண்ணிருப்பாருன்னா நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாரு, எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பாரு. தூங்கினோன்னே எழுப்பி விட்டு இது யார் மூலியமா நடந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல சீட்டு போட்டு பாக்குறாங்க. சீட்டு போட்டு பார்த்தோன்னே உடனே என்ன பண்றாங்கன்னா யோனா பேர் வந்து விழுந்துருது. உடனே அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கடலை தூக்கி போட்டுடுறாங்க. கடலை தூக்கி போட்டோன்னே மீனை வந்து முழுங்கி திமிங்கலம் வந்து முழுங்கிருது. முழுங்கிட்டு 3 நாள் கழிச்சு அவரை வந்து நினிவே பட்டணத்துல துப்பிடுது. சோ அப்ப இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை வந்து செய்யறதுக்கு சீட்டு போட்டும் பார்த்திருக்காங்க. சரி, இப்ப நம்மள்ட்ட அதாவது இன்னொரு இடத்துலயும் வந்து சீட்டு போட்டு பாக்குறாங்க, ஆனா அது தேவனுடைய சித்தமா இல்ல. அது எங்க? 12 அப்போஸ்தலர்கள். இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல ஊரின் தும்மியும் இல்ல, சீட்டும் நம்ம வந்து போட்டு பார்க்கவும் முடியாது. அப்ப இதுதான் வந்து இப்ப சீட்டு போட்டதுலயே வந்து கடைசியா நடந்தது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 23 to 26 வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். அப்ப வந்து அங்க அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா யூதாஸோட இடத்த நிரப்புறதுக்கு யாரு வந்து பண்ணலாம் அப்படின்னு அங்க இடத்துல வந்து சீட்டு போடுறாங்க. சீட்டு போடுறப்ப மத்தியாவின் பேர் வந்து விழுவுது. ஆனா இது யாரு வந்து அதை சூஸ் பண்றா? சீசர்கள், ஒரு மனுஷர்கள் தான் சூஸ் பண்றாங்க. ஆனா இந்த 12 பேரையும் யார் சூஸ் பண்ணா? பிதாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துக்கு யாரு வரா? அப்போஸ்தலர் பவுல் வராரு. வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும்
அப்ப பாருங்க, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாவும் அல்ல. அப்போ வந்து நான் வந்து யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா, பிதாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போஸ்தலர் பவுல் வந்து தெளிவா இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அப்ப சீட்டு போட்டு பாக்குறதையும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தோட மொத்தமா வந்து முடிச்சுட்டாரு. ஏன்னா இப்ப நம்ம எதுல இருக்கோம்னா அன்பின் பிரமாணத்துல இருக்கோம். நம்மள்ட்ட ஊரிம் தும்மியும் இல்ல. இப்ப தேவனும் டைரக்டா வந்து நம்மள்ட்ட பேசுறது இல்ல. நம்ம ஜெபம் பண்ணாலும் தேவன் டைரக்டா பேசுறது இல்ல. அப்ப எப்படி தேவனுடைய சித்தம்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? 2 விரல வந்து ஒண்ணு தொட்டுட்டு உலகத்துல வந்து இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியுமா? இந்த வாரம் நம்ம சபைக்கு போலாம், ஓகே 2ல 1 போலாம் அப்படின்னு அப்படி சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. இப்ப நம்ம ஒரு வேலை கிடைக்குது, இல்ல நம்ம ஒரு ஊழிய வேலைக்கு போறோம். போறப்ப இது நம்மளுக்கு கிடைச்ச வேலை வந்து நம்மளுக்கும் கிடைச்சிருச்சு, நினைச்ச வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சோன்னா ப்ரேயரும் பண்ணியிருக்கோம், ஓகே கிடைச்சதுனால இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? சரி, அதை வந்து பின்னாடி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அதாவது முற்பிதாக்கள் தேவனுடைய காரியத்தை அழகா வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. சரி, இப்ப இன்னொன்னு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29, 30 வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். ஆவி, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னது. அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். இப்ப இந்த இடத்துல வந்து பிலிப்புக்கு வந்து ஒரு பரிசுத்த ஆவி வந்து கிடைக்குது. ஆக்சுவலா என்னன்னா எத்தியோப்பியா, அதாவது கந்தாகிய ராணியோட மந்திரி, அவர் வந்து ரதத்துல பெய்கிட்டு இருக்கிறப்ப அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப பிலிப்புக்கு வந்து பரிசுத்த ஆவி வந்து உணர்த்தப்பட்டோன்னா உடனே அங்க வந்து போறாரு. நீ வந்து படிக்கிறது புரியுதா அப்படின்னு கேட்டோன்னா, அப்ப மந்திரி வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு யாராச்சும் சொன்னாதானே வந்து புரியும் அப்படின்னு. அப்ப பரிசுத்த ஆவி உணர்த்தப்பட்டுச்சுன்னா உடனே வந்து தேவனுடைய வேலையை வந்து செஞ்சிருவாங்க. அப்ப அதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்தது என்ன வந்து பண்றாருன்னா, அந்த 66 புஸ்தகத்தையும் வந்து உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுத்துட்றாரு. ரதத்துல போறப்பயே வந்து சொல்லி கொடுத்துட்றாரு. சொன்னோன்னா உடனே வந்து தண்ணியை வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து பேப்டிசம் வந்து கொடுக்குறாரு. பேப்டிசம் எடுக்கலாமா அப்படின்னு வந்து சொல்றப்ப உடனே என்ன சொல்றாருன்னா, முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும், அந்த வசனம் சரியா போடல. ஸோ அது வந்து சொன்னோன்னா, அந்த வசனம் சொன்னோனையே அவரும் முழு மனசோட ஏத்துக்கிட்டு, ஸோ இதுதான் வந்து தேவனுடைய சித்தம் அப்படின்னு அவர் வந்து செஞ்சாரு. அப்ப இத பிலிப்பு வந்து ஞானஸ்தானம் அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாரு. அப்ப பரிசுத்த ஆவி உணர்த்தப்பட்டோனையே நம்ம வந்து உடனே இங்க போய் வந்து அந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு அவருக்கு உணர்த்தப்பட்டதுதான் அது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துலயும் வந்து உறுதிப்படுத்தலாம்ல, ஏன்னா தேவனுடைய வேலையை தான் செய்ய போறாரு. பரிசுத்த ஆவி வந்து உணர்த்தப்பட்டுச்சு. அப்ப இது வந்து பரிசுத்த ஆவியில் வழி நடத்துதல்ல அவர் வந்து வேலை செஞ்சிருக்காரு. அடுத்தது வாசிங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவி திருவுளம் பற்றினது. ஓகே, அப்ப முன்னாடி வந்து ஸ்டார்டிங்ல பவுலும் பர்னபாவும் தான் வந்து அதிகமா ஊழியம் வந்து ஒன்னாவே தான் ஊழியம் செய்ய போயிருக்காங்க. சோ ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பிரியிறாங்க. இவங்க வந்து பிரியறது வந்து நார்மலா பேசி வச்சுட்டுலாம் வந்து பிரியல. சரி, இவ்வளவு நாள் ஒன்னா வந்து நம்ம ஊழியம் செஞ்சிருக்கோம், இப்ப வந்து நம்ம பிரிஞ்சு போறோம் அப்படின்னு வந்து அவங்க பிரியல. பரிசுத்த ஆவி வந்து உணர்த்தப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவி உணர்த்தப்பட்டாதான் நம்ம இதோட வந்து இந்த ஊழியத்தை நம்ம பிரிஞ்சு வேலை செய்யலாம், அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்க முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பிரிஞ்சு போய் வந்து வேலை செய்யறாங்க. சரி, அப்ப பிரிஞ்சு போய் வேலை செஞ்சோன்னா அப்போஸ்தலர் பவுல் எடுத்தோடனே ஒரு ஊருக்கு வந்து போக முடியுமா? இந்த ஊருக்கு நான் போய் வந்து உடனே நான் ஊழியம் பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணிட முடியுமா அவரு? அதுக்கும் வந்து வசனம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி. அப்ப அவர் ஒரு இந்த ஊர்ல போய் வந்து அவர் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து தேவன் பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் எப்படி கொடுக்குறாருன்னா, அவர் பரிசுத்த ஆவி வந்து அவருக்கு தானா வந்து உணர்த்தும்.
உணர்த்தினோன்னா தான் அந்த ஊர்ல போய் அவர் வந்து வேலையே வந்து ஊழியத்தையே அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சோ அதே மாதிரி நம்மளுக்கும் பரிசுத்த ஆவி வேலை செய்யுமா? செய்யும். சில டைம் செய்யலைனாலும் எப்பயாவதுனாச்சும் செய்யும். சரி, அப்ப நமக்கும் அந்த பரிசுத்த ஆவி வேலை செஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்னா உற்சாகம் வந்துடும். அப்போ உற்சாகம் வந்துருச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா தேவனுடைய வேலையை வந்து செய்வோம். எப்படி செய்வோம்னா இது வந்து அவங்க வேலை அப்படின்னு வந்து இது வந்து என்னுடைய வேலை, இது நான் தான் வந்து செய்யணும் அப்படின்னு தான் நம்ம வந்து முன்னாடி வைப்போம். எப்ப அந்த வாயில இருந்து என்னுடைய வேலை ஏன் வேலைன்னு வருதோ அப்பதான் நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து வழி நடத்தப்படுறோம். மாம்சம் எவ்வளவுதான் வந்து பலவீனமா இருந்தாலும் ரொம்ப உடஞ்சே உட்கார்ந்துருந்தாலும் அந்த ஆவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை, அதாவது டம்ளர் கழுவுறதா இருந்தாலும் சரி, ஒரு பெஞ்சு தூக்கி போடுறதா இருந்தாலும் சரி, அது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா அந்த வேலை செஞ்சிடும். அதனாலதான் நம்ம நிறைய சப்ஜெக்ட்ல வந்து கேட்டிருப்போம், நம்ம தேவனுடைய வேலை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் நானுன்ற வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா யாரு செய்ய வைக்கிறாருன்னா அது தேவன் வந்து செய்ய வைக்கிறாரு. சரி, அப்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு சித்தமுள்ள காரியமா தான் இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துலயும் வந்து இது பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு பரிசுத்த ஆவி வந்து ஒரு சிந்தைன்னு ஒண்ணு, பரிசுத்த ஆவின்னு வந்து சிந்தை வந்து வருது. அது யார்கிட்ட இருந்து வருதுன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒண்ணு வருது. இதே நம்ம இதுல இருந்து இன்னொரு சிந்தை ஒண்ணு வருது. அது என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு ஒரு சிந்தை வருது. இதுவும் வந்து என்ன எப்படி யோசிக்கும்னா நல்லதா தான் யோசிக்கும், நல்லதா தான் நினைக்க தோணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்துல அதாவது பரிசுத்த ஆவியில இருந்து கிடைக்கிற சிந்தை வந்து தேவன்கிட்ட இருந்து வர்றது, அது நல்ல சிந்தை. அப்ப இந்த சிந்தையும் வந்து மாம்சத்துல இருந்து யோசிக்கிற சொன்னா நம்ம நல்லதா தான் நினைக்கணும்னு தோணும், நல்லதா தான் வந்து செய்வோம், அது நல்ல விஷயமா தான் செய்வோம். பட் ஆனா அது வந்து எப்படி வந்து செய்யணும்னா தேவனுடைய சித்தம் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம். எப்படின்னா இப்போ ஒரு காரியம் வந்து நம்ம செய்வோம், அது வந்து தப்பா தான் இருக்கும் சரிங்களா, ஒரு தப்பான முறையில வந்து கைட் பண்ணி அது தப்பா செஞ்சுட்டு அதை நல்லபடியா வந்து முடிச்சிருவோம். ஆனா அது உடனே வந்து நம்ம செஞ்சிருவோம். செஞ்சு முடிச்சுட்டு இது தேவன் தான் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இதை நல்லபடியா முடிச்சாரு. இதே வந்து ஒரு புது சிருஷ்டியா இருந்தா அதை எப்படி வந்து நம்ம கையாளுவோம்னா சோ அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணி சோ அதை பொறுத்து இது தேவன் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து இருந்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்து பொறுமையா நம்ம ஹேண்டில் பண்ணி அதை வந்து முடிச்சிருப்போம். ஸோ இது புது சிருஷ்டியா இருந்தா நம்ம இப்படி வந்து பண்ணியிருப்போம். இதே நம்மளுக்குள்ள பழைய மனுஷனா இருந்துச்சுன்னா அந்த பழைய மனுஷன் எப்படி வந்து பண்ணுவான்னா இந்த மாதிரி, அதாவது வார்த்தையை விட்டு ஸோ இல்லாதக்குள்ள வார்த்தையை விட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணிட்டு இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு வந்து முடிச்சிருவோம். ஸோ இந்த ரெண்டு விதமான சிந்தனையும் யாருக்குள்ளதான் வந்து இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறோம்னா செஞ்சுட்டு ஒரே பேரை வந்து என்ன சொல்லிடுறோம், தேவனுடைய சித்தம் அப்படின்னு வந்து சொன்னோம். ஆனா இதுல வந்து ஒண்ணுதான் வந்து தேவன்கிட்ட இருந்து வருது, இன்னொன்னு வந்து நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் மாம்சத்துல இருந்து தான் வருது. அப்ப நம்ம அப்படி இருக்கோம்னா நம்ம ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தோடனே ஒரு 3 சோதனை வந்து வருது. சோ முதல்ல வந்து சாத்தான் வந்து கல்லை அப்பமாக்கி சாப்பிட சொல்றாரு. சாப்பிட சொல்றப்ப இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அதை சாப்பிட்டுக்கலாம்ல, சொல்லுங்க, சாப்பிட்டுக்கலாம்ல. ஏன் வந்து அவர் சாப்பிடல? ஏன்னா அவர் வந்து அப்படி செஞ்சிருந்தாருன்னா அது அவருடைய சுய சித்தத்தை செஞ்சிருக்கதா அர்த்தம். ஆனா இதை வந்து என்ன பண்றாருன்னா தேவனுடைய சித்தப்படிதான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாமே வந்து செய்யறாரு. அதுக்குதான் ஆன்சர் பண்றாரு பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இப்ப சாத்தான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு செக்கு வச்சாலும் இயேசு கிறிஸ்து எப்படி பதில் சொல்றாருன்னா எதுவா இருந்தாலும் வசனத்தை வச்சுதான் வந்து பதிலே வந்து ஆன்சர் பண்ணுவாரு. அவர் கொடுத்ததை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எது பேசினாலுமே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் தான். ஒன்னு பேசினாலுமே வசனத்தை வச்சுதான் வந்து பேசுவார். ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தமாவே இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட இடத்துல இயேசு வந்து கொலை செய்ய வந்து நினைக்கிறப்ப இயேசு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவாரு. அதே மாதிரி என்னோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
மலையில இருந்து தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த இடத்துலயும் இருந்து மறைஞ்சு போயிடுவாரு. கடைசியா ஒரு 3 வருஷம் கழிச்சு அவர் தானா வாண்டடா வந்து சரண்டர் ஆயிடுறாரு. ஏன் இந்த 2 இடத்துல மறைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து சரண்டர் ஆகுறாரு? அதாவது அந்த ஏற்ற வேலை வந்து வரல. சோ அந்த டைமிங் வந்தாதான் அவர் வந்து மறிக்கணும் அப்படின்னு. சரியா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது மீட்கும் பொருள் அதாவது தேவன்கிட்ட வந்து சொல்றாருல, யார் போவான்னு கேக்குறப்ப அடியே நான் இருக்கேன் அப்படின்னு வந்து போறாரு. அப்ப இந்த பூமிக்கு வர்றதுக்கு வந்து மறிக்கதான் வருவேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். பட் இப்படிதான் மறிப்போன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா? தெரியாது. அவர் அப்ப எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்ப எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அந்த 40 நாள் உபவாசம் இருக்காருல்ல, அப்பதான் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு தீர்க்க தரிசனம் காரியம் என்னென்ன நிறைவேற்றணும், சோ என்னென்ன நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு வந்து அந்த 40 நாள் உபவாசத்துல தன்னை பத்தியே அவர் வந்து ஸ்டடி பண்றாரு. ஸ்டடி பண்ணி தேவனுடைய சித்தத்தை என்னென்ன வந்து நம்ம இந்த பூமியில இருக்கிற வரையும் ஃபுல்லா வந்து செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே வந்து ஸ்டடி பண்றாரு. மலையில மறுரூபம் ஆகுறப்ப கூட சீசர்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்றாரு, நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், தேவனுடைய காரியத்தை என்னென்ன செய்யணும்னு வந்து ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணி அவர் வார்த்தை எல்லாமே தேவனுடைய வார்த்தையை தான் வந்து யூஸ் பண்றாரு. ஏன்னா அவருடைய வார்த்தையை யூஸ் பண்ணா மட்டும்தான் அது அவருடைய சித்தமாவே இருக்க வந்து முடியும். அவர் அடையாளங்கள் அற்புதங்கள் செஞ்சாலுமே அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது தேவனுடைய சித்தமுள்ள காரியத்தை தான் ஆண்டவரைய இயேசு கிறிஸ்து வந்து செய்யறாரு. சரி, இப்ப ஆண்டவரைய இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரத்த சாட்சியா மறிச்சது யாரு? ஸ்தேவான். ஸ்தேவான் வந்து எப்படி வந்து சாவுறாரு? கல்லால அடிச்சு வந்து சாவுறாரு. ஆக்சுவலா யங்ஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தேவானே வந்து ஒரு இதா இருக்கும். ஏன்னா இளம் வயசுல வந்து அவர் வந்து சாட்சியா மறிச்சது ஸ்தேவான் தான். அது எப்படி வந்து கல்லால அடிச்சு வந்து கொள்றாங்க. அப்ப ஒரு கல்லால அடிச்சு கொள்றதுதான் தேவனுடைய சித்தமா? அவருக்கு பரிசுத்த ஆவி இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அவர் நிறைய இடத்துக்கு ஊழியம் பண்ணியிருக்கலாம். பழைய ஏற்பாட்டை அழகா வந்து சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் ஜனங்கள் கோபமாயி கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. சோ அவர் நினைச்சிருந்தா அவர் தப்பிச்சிருக்கலாமா இல்லையா? அப்புறம் ஏன் அவர் மறிக்கிறாரு? அப்ப அதாவது ரெண்டு சாட்சி வந்து இங்க வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மறிச்சு உயிர் தருவது ஒரு சாட்சி, இன்னொரு சாட்சி வந்து ஸ்தேவான் மூலியமா. அப்ப கல்லால அடிக்கிறாங்க, கல்லால அடிச்சோனையே வந்து வானம் திறக்குது. அது கூட வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:55-56 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:55 முதல், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஓகே, அப்ப இது வானம். அப்ப அங்க கல்லால அடிச்சோனே என்னதுன்னா வானம் திறக்கப்படுது. திறந்தோடனே அங்க அதாவது ஸ்தேவான் வந்து என்ன பார்த்தர்னானா மேல வந்து அதோ வானங்கள் திறக்கப்படுவதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் அப்படின்னு இத சொல்றதுக்கு ஜனங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவாரு. இத சொல்றதுக்காண்டிதான் தேவன் வந்து என்ன பண்றாருன்னா ஸ்தேவானை வந்து பயன்படுத்துறாரு. ஆனா அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை செய்ய போயிருக்கலாம். முதல்ல வந்து இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாருல, நான் போனதுக்கு அப்புறம் ஒரு தேற்றவாளனை அனுப்புறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் உங்களை சகல வழிநடத்துக்களும் வழி நடத்திட்டு வருவார் அப்படின்னு. சோ அதுவரையும் வந்து எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாவும் அது வந்து பெற்றுக்கிட்டு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறமுமே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களே வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் மூலியமா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உணர்த்தப்பட்டுருச்சு. நம்ம வந்து இப்படிதான் வந்து இரத்த சாட்சியா மறிக்கணும், இந்த மாதிரிதான் மறிக்கணும் அப்படின்னு வந்து தேவனுடைய சித்தத்தை வந்து செய்யணும், நம்மளுடைய ஓட்டத்தை இப்படிதான் முடிக்கணும் அப்படின்னு வந்து எல்லாமே அவங்களுக்கு உணர்த்தப்பட்டதுனால, சோ அப்ப ஸ்தேவானுக்கும் அப்படிதான் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பரிசுத்த ஆவி வழிநடத்துதல் இருந்ததுனால நம்ம இப்படிதான் சாவணும் அப்படின்னு அவருக்கு வந்து உணர்த்தப்பட்டுருச்சு.
உணர்த்தப்பட்டோன்னா உடனே வந்து என்ன பண்றாருன்னா அவர் கல்லால அடிச்சோனையே அந்த பாக்குறாரு, அந்த மேல வந்து வானம் திறக்கிறத வந்து பாக்குறாரு. அத உடனே என்ன பண்றாருன்னா ஜனங்கள்கிட்ட வந்து சொல்றாரு. இந்த ஜனங்கள்கிட்ட சொல்றதுக்காண்டிதான் தேவன் வந்து ஸ்தேவானை வந்து பயன்படுத்துறாரு. இத சொல்றத உறுதிப்படுத்துறதுக்காண்டிதான் தேவன் வந்து ஸ்தேவானை வந்து சூஸ் பண்றாரு. சரி, அப்ப பரலோகம் திறந்து இருந்துச்சுன்னா அது தேவனை பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆயிரணும்? மனுஷன் உடனே செத்தரணும். அப்ப ஸ்தேவான் பார்த்துட்டாருல, உடனே அப்ப மறைச்சிட்டாரு. அப்ப இந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுக்காண்டிதான் தேவன் வந்து பயன்படுத்தினார். அப்ப இதுவும் வந்து தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. சரி, அதே மாதிரி நம்மளும் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுடைய சித்தமா இருக்கா அப்படின்னு எப்படி வந்து உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்குல்ல. அப்ப அவருடைய சரீரமா அழைக்கப்பட்ட நம்மளை பத்தியும் போட்டிருக்கணும்ல, போட்டிருக்கா இல்லையா? சோ அவருடைய சரீரமா அழைக்கப்பட்டிருக்க பாதகங்கள், அவருடைய எழுதியிருக்கு, அவருடைய சரீரம் பத்தியும் எழுதியிருக்கு, பாதகங்களை பத்தியும் எழுதியிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனுடைய சித்தத்தை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டடி பண்ணணும். நம்ம ஸ்டடி பண்ணாதான் நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை வந்து செய்ய முடியும். தேவன் என்ன சொல்றாரு, அவருடைய திருச்சபை என்ன சொல்லுது? ஏன்னா தலைனா கிறிஸ்து. அப்ப அவருடைய பாதகங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான், சபை தான். அப்ப சரீரம் என்ன சொல்லுது, தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது, பாதகங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து நம்ம முழுசா வந்து ஸ்டடி பண்ணணும். நம்ம ஸ்டடி பண்ணா மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆவி, அந்த சிந்தை வந்து நமக்குள்ள வரும். அப்ப அந்த சிந்தை நமக்குள்ள வந்தாதான் அது சிந்திக்க முடியுமே. அதுதான், அப்ப அந்த சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா தேவ சித்தத்தை வந்து செய்ய ஆரம்பிக்க தோணும். இல்லைன்னா அந்த சிந்தை நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம நல்லதா தான் யோசிப்போம், நல்லதா தான் சிந்திப்போம். ஆனா வந்து அது என்னவா இருக்கும், நம்மளுடைய சுய சிந்தையா தான் இருக்கும். ஆனா அது நம்மளுக்கு எப்படி தோணும்னா இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுவோம். அப்ப இயேசு கிறிஸ்துல இருந்து 12 அப்போஸ்தலர்களை தன்னைத்தானே வந்து ஸ்டடி பண்ணதுனாலதான் அவங்க வந்து அழகா அவங்களோட ஓட்டத்தை வந்து முடிச்சாங்க. அதே மாதிரி சபையா நம்ம அழைக்கப்பட்ட நம்மள நம்ம ஸ்டடி பண்ணாதான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். இந்த மாதிரி காரியம் நம்ம செய்யணும்னா யார்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் போகணும்? தேவன்கிட்ட போகணும். சரி, தேவனும் வந்து சொல்லிட்டாரு, அந்த உத்தரவுக்காண்டி நம்ம வந்து காத்திருக்கணும்ல. சரி, எப்படி நமக்கு வந்து உத்தரவு வந்து வரும்? தூங்குறப்ப கனவுல வருமா வார்த்தை? சரி, அதுக்கு கூட ரசல் பிரதர் ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. ஜனவரி 11வது அதிகாரம் இறைவன் இணைகீதங்கள் வாசிங்க. ஜனவரி 11 73 சங்கீதம் 24 வசனம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். விளக்கம்: தாழ்மையும் விசுவாசமும் உள்ள தேவ பிள்ளைகள் தேவ வழிநடத்துதலை எல்லா நேரங்களிலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். எங்கே தேவனை காண கிடைக்கவில்லையோ அங்கே அவரது ஞானத்தையும் அன்பையும் வழிநடத்துதலையும் அறிந்து அவரை நம்புவார்கள். தேவ ஞானத்தை முற்றுமுடிய நாம் உணரக்கூடாத அளவிற்கு அது நமக்கு எட்டாத ஞானமாய் இருக்கிறது. இருந்த போதிலும் சில நேரங்களில் தேவ ஞானம் முன்பு விளங்காமல் பின்னாலே விளங்கும். சில நேரங்களில் அவருடைய கட்டுப்பாடு நமக்கு கடுமையாக தோன்றும், தாங்க கூடாததாகவும் இருக்கும். இருந்த போதிலும் பிற்பாடு நீதியின் கனியாகிய சமாதானத்தை தரும். கசப்புக்கு பின்பு இனிப்பு. எனவே நாம் கசப்பை பொறுமையோடு சகிப்போம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையில், தேவ திட்டத்தில், தேவ வழிநடத்துதலில் முழு விசுவாசமாய் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள் ஏற்ற வேளையில் நிச்சயமான இந்த நம்பிக்கையால் வரும் சந்தோஷத்தில் களி கூறுவார்கள். அப்ப நமக்கு உடனே தெரியலனாலும் அவருடைய வழிநடத்துதல் மூலமா பின்னாடி வந்து தெரிஞ்சிடும். அவருடைய ஞானம் வார்த்தை மூலம் உடனே வந்து வெளிப்படுத்துறாரு. அதான் ரசல் பிரதர் வந்து அழகா வந்து சொல்றாரு. அப்ப தேவன் இந்த வழிநடத்துதல் யார் மூலியமா சொல்வார்னா, ஒரு சகோதரர் மூலியமாவோ இல்ல வந்து சகோதரர் மூலியமாவோ வந்து சொல்லுவாரு. இப்ப நம்ம வந்து நிறைய வந்து யோசிச்சிருப்போம். சோ நம்ம நிறைய யோசிச்சுட்டு நம்ம வருவோம். ஆனா நம்மளுக்கே வந்து குழப்பமா இருக்கும், தேவனுடைய சித்தமா இது சித்தம் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம்.
யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சகோதரர் மூலியமாவும் வந்து சொல்லுவாங்க, இல்ல ஒரு சகோதரர் மூலியமாவும் வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்து சொன்னா வசனத்தின் மூலியமா சொன்னா மட்டும்தான் அது தேவனுடைய சித்தமா இருக்க முடியும். அவங்களா நார்மலா வந்து ஒண்ணு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இது தேவனுடைய சித்தம், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களுடைய சுய சித்தத்தை சொன்ன மாதிரி அர்த்தம். எது வந்து பேசினாலும் தேவன் பேரை சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வசனத்தை சொல்லி சொன்னா மட்டும்தான் அது தேவனுடைய சித்தமா இருக்க முடியும். இப்ப நிறைய நம்மளே வந்து சப்ஜெக்ட் கேட்டுட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இது வந்து குழப்பமா இருக்கு. நம்மளே நார்மலா டிஸ்கஸ் பண்றப்பயே வந்து சொல்றப்ப என்ன சொல்லுவோம்னா, இந்த பாடம் சப்ஜெக்ட் வந்து கேட்டோன்னா போன வாரம் தான் நான் வந்து நினைச்சேன், கரெக்டா இந்த வாரம் தேவன் வந்து எனக்கு ஒண்ணு வந்து உணர்த்திட்டாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா அது வந்து நம்ம பிரேயர்ல வச்சுட்டோம்னா அடுத்த வாரமே என்ன பண்ணுவாருன்னா, ஒண்ணு அடுத்த வாரம் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம். ஆனா நம்ம பிரேயர்ல வச்சோம்னா ஏதோ ஒரு வாரத்துல யாரா இருந்தாலும் சரி, இல்ல யார் மூலியமா இருந்தாலும் சரி, தேவன் வந்து இப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுவாரு. அதுக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவி இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து படிச்சிருக்கணும், நம்மள நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவன்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும். இல்லாட்டினா நம்மளுக்கு பதில் எப்படி கிடைக்கும்னா சுய சித்தத்தோட மட்டும்தான் பதில் கிடைக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருப்போம். அது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு. அதான் வந்து தேவன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பைபிள் வந்து கொடுத்துட்டாரு. பைபிள் கொடுத்தோன்னா இதை படிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. புரியலையா, 7ஆம் தூதர் ரசல் பதரை வச்சு எத்தனை புக்கு, 500க்கு மேல புக்கு இருக்கு, அதையும் படிங்கன்னு சொல்லிட்டாரு. அதுவும் புரியலையா, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க, அதை படிச்சு நீங்க அதன் பிரகாரம் நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் தெளிவுபடுத்துறதுக்கு அவ்வளோ டிஸ்கஷன் பண்ற பெரியான் ஸ்டடி இவ்வளவு இருக்கு, அதையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சோ இவ்வளவும் நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யறோமா சொல்லுங்க. நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஆவி வழிநாட்டுதல் இருக்குல்ல, அப்ப நம்ம செய்யறோமா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்மள ஸ்டடி பண்ணிட்டு நம்ம செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து பைபிள் ஸ்டூடெண்ட். இல்லாட்டினா வாரம் வாரம் வந்து நம்ம உட்காந்துட்டு போனோம்னா வெறும் உலகத்துல வந்து சண்டே ஸ்டூடெண்டா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் சண்டே ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்க வேண்டியதுதான். பைபிள் ஸ்டூடெண்ட்னு நம்ம வந்து வெளியில வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம முழுசா நம்மள ஸ்டடி பண்ணாதான் தேவனுடைய சித்தத்தை செய்யவும் முடியும். இல்லாட்டினா நம்மளோட சுய சித்தத்தை தான் செய்ய முடியும். அதான் வாசிங்க, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வாசிங்க. 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம வந்து ஒரு ஆன்சர் வரணும், எதுவா இருந்தாலும் நம்ம வந்து மெயினா கர்த்தருக்கு வந்து காத்திருக்கணும். காத்திருந்தான் எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்ப லால்குடியில இப்ப ஃபாலோ கிளாஸ் நடக்குது இல்ல, இப்ப நடக்குது. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எடுத்துக்கோம். முதல்ல ஃபாலோ கிளாஸ் நடத்துது, அதாவது பழைய சகோதரர்கள்லாம் தெரியும். திருச்சியில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நடத்தணும். அப்ப எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க சொல்லுங்க. ஒரு ஸ்டார்டிங்ல வச்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 650 பேர் கிட்ட சம்திங் வந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம திருச்சியில வைக்கிறப்ப. அதுல ஒரு கொஞ்சம் பேர் வந்து பேப்டிசம் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் நம்ம வந்து வச்சோம். அப்பயும் வந்து ஒரு 250 பேரு கிட்ட வந்தாங்க. சோ அப்பயும் கொஞ்சம் பேர் வந்து பேப்டிசம் வச்சோம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு 4-5 கிளாஸ் திருச்சியில வச்சோம். அதுக்கப்புறம் லால்குடியிலையும் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து வச்சோம். இப்ப கரண்ட்ல வந்து எத்தனை பேர் வராங்க? ஒரு 5 பேர் வந்து வராங்க. சோ இப்ப 5 பேர் வராங்க. பட் ஆனா நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஊழியம் வந்து பண்றோம். நம்ம பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. ஆனா நம்ம இங்க எப்படி வந்து டிஸ்கஸ் பண்றோம், ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்றப்ப சொல்லுங்க, நம்ம எப்படி வந்து டிஸ்கஸ் பண்றோம்? நம்ம ஒரு புது சிருஷ்டியா வந்து நினைச்சு அந்த பேசணும்னா நம்ம 4 பேர் வராங்க, சோ வந்து ரொம்ப சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்கறதுக்கு 4 பேர் வராங்க அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறது தான் ஒரு புது சிருஷ்டியா நினைப்போம். இதுவே நம்ம பழைய மனுஷனா வந்து நினைச்சோம்னா இவ்வளவு எஃபெக்ட் போட்டோம், இவ்வளவு செலவு பண்ணோம், ஆனா 4 பேர் தான் வராங்க அப்படின்னு வந்து நம்ம நினைச்சோம்னா நம்மள்ட்ட இருந்து எப்படி வருதுன்னா பழைய மனுஷன்தான்
வேலை செய்யுது. புது சிருஷ்டி அந்த இடத்துல வேலை செய்யல. தேவன் ஒரு ஆளை வந்து அழைக்கணும்னா 10 லட்ச ரூபாய் என்ன 1 கோடி ரூபாய் கூட வந்து செலவு பண்ணுவாரு. சோ அது தேவனுக்கு சித்தமா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வேலை நடக்கும். யார வந்து அழைச்சிருக்காரோ அவரை மட்டும்தான் வந்து அழைப்பாரு. வரவங்க வந்து 60 பேர் வந்து இருக்கலாம், 80 பேரா கூட இருக்கலாம். ஆனா அதுல வந்து தேவன் வந்து யார முன்குறிச்சிருக்காரோ அவங்கதான் வந்து அந்த ஓட்டத்தை வந்து கரெக்டா வந்து ஓடுவாங்க. அதனால நம்ம ஆளு கம்மி வராங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஊழியம் வந்து முன்னாடி எப்படி வந்து ஓடணும், இப்ப எப்படி ஓடுறோம், அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். சோ நினைச்சு பார்த்துட்டு பழைய மாதிரி ஓடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ சோ அந்த முயற்சியை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்பதான் வந்து தேவனுடைய வந்து வேலையை நம்ம செய்ய முடியும். அதான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எது பண்ணாலும் என்னுடைய சித்தம் அல்ல, எல்லாமே நான் உம்முடைய சித்தத்தை தான் செய்யறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்த வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இப்ப ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிவு சூட்டப்படும். இப்ப மல்யுத்தம்னா என்ன? மல்யுத்தம்னா என்ன? பாக்ஸிங், குத்துச்சண்டை. சரி, இப்ப பாக்ஸிங்னு குத்துச்சண்டைன்னு இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல. ஒருத்தவர் ஒரு 5 வருஷம் சாம்பியனா இருக்காரு அப்படின்னா அந்த ரூல் பிரகாரம் அவர் விளையாண்டா மட்டும்தான் அவர் சாம்பியனா இருக்க முடியும். ரூலை மீறி வந்து விளையாண்டாருன்னா என்ன ஆகும்? ரெஃப்ரி என்ன பண்ணிடுவாரு, உடனே கேம் விட்டு வெளியில அமுச்சு விட்டுருவாரு. அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் வந்து ஆவிக்குண்டான மல்யுத்தம் பண்றோமா பண்ணலையா? பண்றோம், சரிங்களா? அப்ப நம்மளுக்கும் வந்து ரூல் இருக்கு. பலி செலுத்த வந்துட்டோம், பலியும் செலுத்தணும்னா போராட்டம் இருக்கும். போராட்டம் மத்தியில தான் நம்ம வந்து பலியும் செலுத்தணும். அப்ப பலி செலுத்தணும்னா நம்ம தேவனுடைய சட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். அதன் பிரகாரம் தான் நம்ம எப்படி பண்ணணும்னா பலி செலுத்த முடியும், சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு வந்து பலி செலுத்திட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் வந்து செஞ்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஊழியம் பண்ணிட்டு இதுதான் தேவனுக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பலி செலுத்த கூடாது. ஏன்னா நமக்காண்டி யாரு வந்து மல்யுத்தம் பண்ணியிருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மல்யுத்தம் பண்ணியிருக்காரு. நமக்கும் சட்டம் வந்து இருக்கு. நம்ம நியாயப்பிரமாண சட்டம் வந்து இருக்கு. 66 புஸ்தகம் தான் நம்மளுடைய சட்டமே, சரிங்களா? வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 to 27 வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஒரு நியாயசாஸ்திரி எந்திரிச்சா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட அவரை சோதிக்கும்படி ஒரு வந்து கேள்வி கேட்கிறாரு. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மல்யுத்தம், ஒரு வாக்குவாதம் நடக்குது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு வந்து பதிலும் வந்து சொல்றாரு, சரிங்களா? சொன்னோன்னா இதை ஏன் இப்படி வந்து சொல்றாரு அப்படின்னா வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே நியாய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். அப்ப நியாய பிரமாணத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்றது இல்ல, அப்புறம் ஏன் என்னைய வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயசாஸ்திரிய பார்த்து சொல்றாரு. இப்ப நியாயசாஸ்திரியா ஆகணும்னா வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும்? நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா கரைச்சு புடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க நியாயசாஸ்திரியா ஆக முடியும். பட் அவங்க ஆயிட்டாங்க, சரி படிச்சு கரைச்சு புடிச்சிட்டாங்க. பட் அதன் பிரகாரம் வந்து அவங்க நடந்திருந்தாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு, மெசியா யாருன்னு அவங்க வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்ணாதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது யாரு கண்டுபிடிச்சிடுறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த வசனத்தை வந்து சொல்றாரு. அதான் ஆதார வசனம் கூட வந்து வாசிங்களாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 21 வாசிங்க.
யோவான் 7:21 முதல் இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாள்ல ஒருத்தவன முழுசா குணமாக்கி இருக்கேன், என்னையே நீங்க இப்படி இது கேக்குறீங்க அப்படின்னு டார்ச்சர் பண்றீங்கன்னு அந்த இடத்துல கேக்குறாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தை நீங்க படிக்கிறீங்களா, இல்ல சட்டத்தின் பிரகாரம் நீங்க நடக்கிறீங்களா அப்படின்னு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கேக்குறாரு. அதான் தோற்றத்தின்படி தீர்ப்பு சொல்லாமல் நீதியின்படி தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க நியாயசாஸ்திரி தப்பு அப்படின்னு இது தப்பு, இது தேவனுடைய சித்தம் இல்ல, நீங்க சுய சித்தத்துக்கு தான் பண்றீங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் இது தப்பு, இது தேவனுடைய சித்தம் இல்ல, இது உங்க சுய சித்தத்துக்கு சொல்றீங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியும். சரிங்களா? நமக்கு சத்திய ஞானம் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மளுக்கு பரிசுத்த ஆவி அப்பப்ப வேலை செய்யலனாலும் ஆனா வேலைன்னு செய்யும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் செய்யும். சரிங்களா? இது மற்றவங்க செய்யக்கூடிய காரியங்கள் இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப ஒரு உலகத்துல ஒரு ஆர்சி இருக்கு, இல்ல பெந்தகோஸ்து சபை இருக்கு. நம்ம யதார்த்தமா வெளியில நிக்கிறோம். வெளியில நிக்கிறப்ப அவங்க சொல்றாங்க இது நரகம், இதுதான். அவங்களுக்குன்னு ஒரு மெத்தடு வச்சு ஒரு வசனத்தை வச்சிருப்பாங்க. வசனத்தை வச்சு அவங்க இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த வசனத்துல இப்படி போட்டிருக்கு, அதனால நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. இந்த வசனத்துல இப்படி போட்டிருக்கு, அதனால நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. இப்படின்னு அவங்க அங்க இருக்கிற பாஸ்டர்ஸோ ஃபாதரோ அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதெல்லாம் மக்கள் கேக்குறாங்க. நீங்க இதையும் வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கிறப்ப வெளியில வராங்க, இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு உங்கள்கிட்ட இதை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவ சித்தம் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணலாம்? அடிச்சு சொல்லலாம். 100% இது தேவனுடைய சித்தம் இல்ல, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், அவங்க செய்யக்கூடிய பலிகள், அவங்க செய்யக்கூடிய ஊழியங்கள் எதுவுமே தேவனுடைய சித்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஷோரட்டியா அடிச்சு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஞானம் நமக்கு இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு 100% நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஸ்டடி பண்ணிருப்போம். பேசிக்கா இது சொல்லணும்னாலே ஒரு 66 பேசிக் சப்ஜெக்ட் நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா, சோ நம்ம இத ஈஸியா ஃபேஸ் பண்ணிடலாம். உடனே இது தேவனுடைய சித்தம் இல்ல, இவங்க சுய சித்தத்துக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்ப இதுவே நம்ம சபையில நடக்கிறப்ப ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தைய மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல இது தேவனுடைய சித்தம் இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம இப்ப வெளியிலனா நம்ம சொல்லிடலாம். நம்ம சபையில ஒரு சகோதரர் நல்லா பேசுறாரு, நல்லா சத்தியம் பேசுறாரு, நல்ல சகோதரர், திடீர்னு அவர் தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தேவனுடைய வார்த்தைய மாத்தி சொல்லிட்டாரு. சொன்னோன்னா இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியும். அப்ப நம்ம சொல்லணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம ஸ்டடி பண்ணி வெளியில 100 மடங்குனா, அப்ப இந்த இடத்துல நம்ம எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கணும்? 1000 மடங்கு வளர்ந்துருக்கணும். 1000 மடங்கு வளர்ந்தாதான் ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியா அது மாதிரி தப்பு பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வசனத்தின்படி சொல்லணும். அதுக்கு வசனத்தின்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சத்தியத்துல வளர்ந்துருக்கணும். வளர்ந்திருந்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம பதிலும் சொல்ல முடியும், நம்ம தேவனுடைய சித்தத்தையும் செய்ய முடியும். சரிங்களா? வாசிக்கலாம். யோவான் 7:48 வாசிங்க. யோவான் 7:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்ப ஒரு நியாயம் தீர்ப்பு நிறைய விஷயம் பேசினாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒருவர் நியாயம் தீர்க்கணும்னா எப்படி இருக்கணும்னா வசனத்தின்படி இருக்கணும்
அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப உலகத்துல நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா வசனத்தின்படி தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு இப்ப நியாய தீர்ப்பு நடக்குதா இல்லையா? நம்மளுக்கு எதன் பிரகாரம் நடக்குது நியாய தீர்ப்பு? நம்ம சபையில வசனத்தின்படிதான் நியாய தீர்ப்பு வந்து நடக்குது. அதான் வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பேசுற வந்து வார்த்தை தான், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து தேவன்கிட்ட வந்து தீர்ப்பு கொடுக்கணும். நம்ம வார்த்தையை வந்து அதான் அடுத்த வசனம் வாசிங்களேன், 37வது வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம்மளுடைய வார்த்தை தான், நம்ம என்ன வார்த்தையை விடுறோமோ, நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து பேசிட்டு அவர் பிரகாரம் வந்து நடந்தா நம்மளுடைய எப்படி வந்து தீர்க்கப்படுவோம்னா நீதிமான் அப்படின்னு வந்து நம்ம தீர்க்கப்படுவோம். சோ நம்ம சுய சித்தத்துக்கு பேசி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து வார்த்தையை விட்டோம்னா சோ நம்ம எப்படி வந்து தீர்க்கப்படுவோம்னா குற்றவாளி என்றுதான் நம்ம வந்து தீர்ப்பு வரும், சரிங்களா? அடுத்த வசனம் வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இப்ப நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காக்கிறான். இங்க பொக்கிஷம் அப்படின்றது எதை குறிக்குது? ஒரு நல்ல மனுஷன், அதாவது ஒரு மனுஷன் வந்து குறிக்குது, சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷன் எதை தான் வந்து பேசுவான்? நல்லது, அதாவது சத்தியத்தை மட்டும்தான் வந்து பேசுவான், வசனத்தை மட்டும்தான் வந்து பேசுவான். சோ அவர் ஒரு புது சிருஷ்டியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பேசுற வார்த்தை எல்லாமே நல்லதா தான் இருக்கும். தேவன் சொல்ற பிரகாரம் தான் நடப்பாங்க. தேவனுடைய சித்தத்தை தான் அவங்க செய்யறவங்களா இருப்பாங்க. இதே பொல்லாத மனுஷன்னா என்ன வந்து பண்ணுவாங்கன்னா பொல்லாததை தான் வந்து செய்வாங்க. அப்ப வந்து அவங்க செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுய சித்தமாவே தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட சுயமா தான் வந்து எடுத்து பேசுவாங்க. ஒரு வசனமே இருந்தாலும் அவங்களுக்கு எது வந்து மேட்ச் ஆகுதோ அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு பேசுவாங்க. அப்ப அது என்ன ஆகணும்? பொல்லாத மனுஷன் பொல்லாததா வந்து பேசுவாங்க. அப்ப ஒரு நல்ல மனுஷனுக்கு எப்படி தீர்ப்பு வரும்னா நல்ல ஜட்ஜ்மெண்ட் தான் தேவன் வந்து கொடுப்பாரு. அப்ப பொல்லாதவங்களுக்கு எப்படி தீர்ப்பு வரும்னா தப்பான ஜட்ஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு வந்து தருவாரு தேவன். அப்பதான் மனுஷன் செம்மையான தோன்றுகிற வழி உண்டு, அது என்ன வழி? மரண வழி, சரிங்களா? அதுதான் ஜட்ஜ்மெண்ட், அந்த வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளும் எந்த காரியம் வந்து செய்யறோம், ஊழியம் செய்யறோம், படிப்பா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, சரிங்களா? இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு எது பண்ணாலும் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உறுதி வந்து படுத்தணும். நம்ம இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போனா, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், நம்ம ஒரு 2 வருஷமா ரொம்ப மூச்சை போட்டு படிக்கிறோம். படிச்சு ஒரு வருஷத்துல வருஷத்துல ஃபெயில் ஆயிடுறோம். சரி, இது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னு. சரி, அடுத்த வருஷமும் நம்ம படிச்சு பாஸ் ஆயிடுறோம். அதுக்காண்டி ரொம்ப வந்து ப்ரேயர் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் நம்ம 10th 12th பாஸ் ஆகுறப்ப நம்ம எப்படி வந்து ப்ரேயர் பண்ணுவோம், அது மாதிரி நினைச்சுக்கோங்க. கரெக்டா வந்து பாஸும் ஆயிட்டு அப்பாயின்மெண்ட் அந்த லெட்டர், இந்த ஊருக்கு தான் நீங்க வந்து போறீங்க அப்படின்னு சொல்லி லெட்டரும் வந்துருச்சு. இப்ப இந்த வேலைக்கு போறது தேவனுக்கு சித்தமா அப்படின்னு நம்ம வந்து இதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? சொல்லுங்க எப்படி வந்து இதை உறுதிப்படுத்த? ஏன்னா நம்ம வந்து ஜெபம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஆனா இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம கூடயே தான் இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து வேலை கிடைச்சிருக்கு, அவங்க ஒரு உலகத்தார். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சொல்லுங்க, இது வந்து தேவன் தான் எனக்கு இந்த வேலையை அமைச்சு கொடுத்துருக்காரு, இது தேவனுடைய சித்தம். நம்ம வந்து எப்படி வந்து இதை உறுதிப்படுத்தலாம்? எப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குண்டான வாழ்க்கை வந்து இந்த ஒர்க்கு மூலியமா பாதிக்கப்படக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, எந்த ஜாபா இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு வந்து இந்த ஜாபுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்தாலும், அது எந்த ஜாபா இருந்தாலும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்து பாதிப்பே வரக்கூடாது, தடைங்களே வரக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நம்ம ஆராதனை வந்து போறப்ப நம்ம அன்னைக்கு வந்து அது வந்து தடங்களே ஆகக்கூடாது. சோ அப்படி ஆகுது, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்து அது இடையூறா ஆகுதுன்னா அது வந்து தேவனுடைய
சித்தமே இல்லை அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு நல்ல வேலையில தான் இருக்கோம். நம்ம அதாவது ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்றப்ப வந்து நம்ம அடுத்தது என்ன வந்து பண்றோம்னா ஒரு கடன் வந்து வாங்குறோம். ஸோ ஒரு பழைய மனுஷனா வந்து யோசிக்கிறப்ப வந்து பார்க்குறீங்கன்னா, இது சம்பாதிக்கணும், அப்ப வேற வேலைக்கு வந்து போனா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம். பட் இதுவே வந்து நம்ம ஒரு புது சிருஷ்டியா யோசிக்கிறப்ப எப்படி வந்து யோசிப்போம்னா, இப்ப நம்ம அடுத்த வேலைக்கு போறோம்னா இந்த வேலையினால நம்மளுடைய ஊழிய வேலை பாதிக்குதா அப்படின்னு வந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த அடுத்த வேலைக்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆனா பழைய மனுஷனா வந்து யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, நம்ம கடனுக்குள்ள மாட்டியிருக்கோம், இதை அடைச்சாதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அப்ப அந்த பழைய மனுஷனா யோசிக்கிறப்ப எப்படி தோணும்? சரின்னு தான் வந்து தோணும். யார்கிட்ட கேட்டாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து தோணும். பட் இதுவே வந்து நம்மளுக்கு பரிசுத்த ஆவி வேலை செஞ்சுச்சுன்னா, இருக்கிற வேலையே வந்து பரவாயில்ல, தேவன் என்னைய வழி நடத்துவாரு, நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் போக்குல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம தேவனுடைய வேலையை வந்து செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரூல் இருக்கு. ஸோ அந்த ரூல் பிரகாரம் வந்து நடந்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும். அது ஊழியத்துல இருந்தா கூட. சரி, அடுத்தது வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்னு பவுல் சொல்றாரு. அப்ப நம்ம ஆல்ரெடி வந்து மாம்சத்தை சாவடிச்சிட்டோமா இல்லையா? உடன்படிக்கை எடுத்து மாம்சத்தை சாவடிச்சிட்டோம். சரிங்களா? ஆனா நம்ம அந்த பழைய மனுஷன் அடிக்கடி நம்ம அப்படி கிராஸ் பண்ணிட்டு போறாரா இல்லையா? பழைய மனுஷன் போறாரா இல்ல பரிசுத்த ஆவி மட்டும் அப்பப்ப கிராஸ் பண்ணுதா? யோசிங்க. பழைய மனுஷன் தான். ஓகே, அப்ப நம்ம ஆல்ரெடி சாவு அடிச்சிட்டோம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன பண்ணுது, தேவனுடைய வார்த்தை வந்து இருக்கு, அந்த ஜீவன் இருக்கு. அப்ப அதான் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப எவர்கள் தேவனுடைய ஆவினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் எனப்படுவார். அப்ப நம்ம யாருடைய புத்திரரா இருக்கணும்? தேவனுடைய புத்திரரா இருக்கணும். அப்ப தேவனுடைய ஆவியில வழி நடத்துறோமா அப்படின்னு நம்ம எப்படி தேவனுடைய ஆவியில வழி நடத்துறோம் அப்படின்னா, ஆவியினால கொடுக்கப்பட்ட வசனம் நம்ம வந்து ஆவியினால நம்மளுக்கு வந்து வசனம் கொடுக்கப்பட்டு அதன் பிரகாரம் தான் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வழி நடத்துவோம். சரிங்களா? பட் அப்படி வந்து அந்த வசனத்தின் மூலியமா நம்ம நடந்துகிட்டா மட்டும்தான் நம்ம தேவனுடைய வேலையை வந்து செய்ய முடியும், தேவனுடைய சித்தத்தையும் செய்ய முடியும். அதான் வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். நம்மளும் தேவனை அறிஞ்சிருக்கிறோம், அறிக்கை பண்ணிக்கிறோம். ஆனா கிரிகையினால அவரை மறுதளிச்சிடறோமா? மறுதளிக்கிறது இல்லை. ஆனா எப்படி கிரிகையினால மறுதளிக்கிறது அப்படின்னா, அப்ப தேவனுடைய சித்தம் செஞ்சுட்டு தன் சுய சித்தம் அப்படின்னு வந்து தேவனுடைய சித்தம் செய்யறது தன் கிரிகையினால. ஆனா ஏதோ நம்ம சுய சித்தத்தை வந்து செஞ்சுட்டு இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிடுறோம். அது மாதிரி அதான் கிரிகை இல்லாத விசுவாசம் எப்படி சொல்ற, செத்ததா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுடைய சித்தம் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால முதல்ல வந்து நம்ம வந்து உணர்த்தப்படணும். உணர்த்தப்பட்டு அது செஞ்சா மட்டும்தான் அது வந்து தேவனுடைய சித்தமா இருக்க முடியும். இல்லாட்டினா வந்து அது நம்மளுடைய சுய சித்தமா தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா சிந்திக்கணும். கடைசியா வாசிங்க. நவம்பர் 20 இறைவன் இணைக்கிறங்கள் வாசிங்க. 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம் அனுபவத்திலே நம் சொந்த புத்தியிலே கர்த்தருக்கு முன்பாக செல்வது ஆபத்தானது என்று கண்டிருக்கிறோம். நமக்கு நாமே வழிகாட்ட ஏற்ற ஞானம் நம்மிடம் இல்லை. சில சமயங்களில் தர்ம சங்கடமான நிலைமையை உணர்ந்து கொண்டால் அது நம்மை ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் அடக்கம் உடையவர்களாகவும் மாற்றும். நமது நன்மைக்காக மட்டுமல்ல,
நித்திய மகிமை ஆபத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்தின் சக அங்கத்தினரின் நன்மைக்காகவும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு கடுமையான சொல், சிந்தனையற்ற ஒரு செயல், கவனிப்பின்மை ஆகியவை இருதயத்துக்கு அனுகூலமற்ற நிலையை ஏற்படுத்தும். வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருந்தால் கூட தேவன் நம்மை சோதனை மூலமே வழிநடத்தி அதை தந்தருளுவார். அப்ப நம்ம முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா முதல்ல ஆவின் கனிகள் ஒவ்வொருதும் நம்மளுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பொறுமை அப்படின்றது நம்மளுக்குள்ள மெயினா வேணும். ஸோ நம்ம பொறுமையா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யறப்பையும் சரி, நம்மளுக்கு நடுவில் அடிக்கடி பல சோதனைகள் துன்பங்கள்லாம் வரதான் செய்யும் தேவனுடைய சித்தத்தின் செய்யறப்ப. அதையும் நம்ம மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய ஊழியத்துக்கு தடங்களா நிறையாவும் வரும். அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். மெயின் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தேவை பாத்தீங்கன்னா பொறுமை தான். அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் நம்மளுக்கு மெயினா தேவை. அப்ப பரிசுத்த ஆவி வழி நடத்துதல் தேவைன்னா முதல்ல நம்ம நல்லா ஸ்டடி பண்ணணும். நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்ப நம்ம ஸ்டடி பண்ணணும்னா அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா படிக்கணும். அப்ப நம்மளுக்கு படிச்சா மட்டும்தான் அந்த வசனம் நம்மளுக்குள்ள வேலை செய்யும். அப்ப நம்ம வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம ஒரு எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு தீர்ப்பு சொல்றதா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய சித்தத்தின்படி தீர்ப்பு சொல்ல முடியும். அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி தீர்ப்பு சொல்ல போறோம்னா அப்ப அந்த இடத்துல பரிசுத்த ஆவி கண்டிப்பா நம்மளுக்கு வேலை செய்யும். அப்படி நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம அந்த இடத்துல நின்னோம்னா நம்ம எப்படி சொல்லுவோம்னா நம்மளோட வார்த்தையில இருந்து சுய சித்தத்திற்கு சொல்லிட்டு ஏதோ நம்ம தேவ சித்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தமா இருக்கும். அப்ப நம்ம தேவனுடைய காரியத்தை செஞ்சு தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் செய்யறதுக்கு மென்மேலும் செய்யறதுக்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்கள், இன்றைய நாளில் கூட தேவனின் சித்தம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு தேவ செய்தி கேட்க முடியாது. நம்முடைய பிதாவை கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் கூட எடுத்துக்கொள்வோம். ஸோ நம்ம பாடத்தில் கேட்டபடி தேவனின் சித்தம் மாத்திரம் செய்யறதுக்கு தான் நம்ம அர்ப்பணித்து வந்திருக்கோம் இல்லைங்களா? நம்ம ஞானஸ்தானத்தில் நம்மையே முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய நிறைவேற்றுவதற்கு அதை மட்டும் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தேவன் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா, அப்படி நம்ம நிறைவேற்றுவதற்கு என்ன விதமான காரியங்கள் நம்ம செய்யணும்னு கூட நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் வேறு விதமான முறைமைகள் அங்கே பின்பற்றப்பட்டாலும் இப்போ நமக்கு தேவனுடைய சித்தம் தான் அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்திருக்கிறது பரிசுத்த ஆவின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுக்காக நம்ம காத்திருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய கிரியை கொடுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வராக. தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபைக்கு உண்டான அறிவிப்புகள், நமக்கு இன்றைக்கு வாரத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால, மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அலுவ கூட்டம் இருக்கிறது. அதில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்தில் கூட லால்குடியிலிருந்து வந்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மாலை நமக்கு லால்குடியில் வேதப்பாடு வகுப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இங்கே வரக்கூடிய சகோதர சகோதரிகள் வர முடியாதுன்னு அங்கே சொன்னதுனால இன்றைக்கு மட்டும் அங்கே இல்லை. அதனால நமக்கு தொடர்ந்து அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு வேதப்பாடு வகுப்பு இருக்கு. அதனால அதில் தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ள முடியாது கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சபைக்கு உண்டான சந்தா மற்றும் நண்பர்களுக்கு சபையின் வளர்ச்சிக்கு வந்தவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அலுவல் கூட்டத்தில் தொடர்ந்து நம்ம கேள்வி கலந்து கொள்ளலாம். சபைக்குண்டான அறிவிப்புகள் நிறைவடைந்து நம் யாவரும் கூடுகைக்கு நிறைவாக பாடல் கூட்டத்தில் உள்ள பாடல் எண் 132